இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, பட்டை, தேங்காய் நல்லா ஜீரகம் போட்டு கல்லுப்பு லைட்டாக போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது எதுக்காக வெட்டி வச்சுருக்கேன்னா, ஃபைனலாக வந்து கார்னிஷ் கொத்தமல்லி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவி வச்சதுக்கப்புறம். அது வந்து டைஸாக அப்படியே குழம்புல போடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சட்டி வச்சாச்சு. இப்போ பாயில் பண்ண சிக்கன் இங்கே தனியாக நம்ம வச்சுருக்கோம். சட்டி இந்த மாதிரி தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா சாலிடாக ஊற்றிக்கணும். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். அதிகமாக போட்டோம்னா நல்லா வராது கிரேவி. இப்போ ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே போட்டுருணும் லைட்டாக. இப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா, வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் தீயாது. ஓவர் ஆயிலில் போட்டிங்கன்னா உடனே தீஞ்சிடும். மீடியமாக இருக்கும்போது போட்டுருங்க. பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், அந்த பட்டை எல்லாம் போட்டு நல்லா ஒரு நல்லா சாத்தே பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா எப்படி வெட்டியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைஸாக வெட்டணும். நீங்கள் எப்பயுமே வெங்காயம் தக்காளி வெட்டும் போது ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு மாதிரி வெட்டணும். ஸோ வந்து இந்த டிஷ்க்கு இந்த மாதிரி வெட்டினா தான் வெங்காயம் ஒரு ஷேப்பில் மாறும் போதே டேஸ்ட்டு மாறும். ஸோ வந்து ஒரு டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அந்த மேட்ச் பண்ணணும். இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைஸும் குக் ஆகிட்டுருக்கு. ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒயிட் ரைஸ் ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி டுடே சமையல். ஸோ ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஸ்பெஷல். இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் வீடியோ போடுறேன். உங்களோட சப்போர்ட்டு எல்லாமே எப்பயுமே கொடுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள், நல்லா ஸ்மெல்லே அல்டிமேட்டாக வரும். இப்போ போடும்போது வேணால் லைட்டாக கல்லுப்பு வேணால் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் குக் ஆகும்போது லைட்டாக கல்லுப்பு லைட்டாக இந்தளவுக்கு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு குக் பண்ணுறதே ஒரு தனி இதுதானே. ஆனால் அது ஒரு டேஸ்ட் தனியாக கொடுக்கும். இதெல்லாம் பானையில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வெட்டி வச்ச தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா எப்படி ஸ்லைஸ் மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஃபைன் ஸ்லைஸ். நல்லா ஃபைனாக வெட்டணும். ஃபைனாக வெட்டினா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ண முடியும். எப்பயுமே கீழே ஃபயர் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த டிஷ்ஷாக வேணால் இருக்கட்டுங்க, குழம்பு கிரேவின்னு போயிட்டாலே மீடியம் அல்லது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி கொள்ளாங்க. அப்போ தான் வந்து அந்த சாறு எசன்ஸ் எல்லாமே இறங்கி ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா சாத்தே பண்ணிங்க. தக்காளி கிரேவிஸ் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா தக்காளி வந்து ஓவராக சாத்தே பண்ண தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமே நம்ம சிக்கனு தண்ணி இதெல்லாம் போட்டு ஸ்டாக் வாட்டர் ஊற்றி வச்சுக்கலாம். அதுவே நீங்கள் தக்காளி தொக்கு அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா, தக்காளி சாப்பாடு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளி ஓவராக நல்லாவே குக்காக விடணும். சரிங்களா? அந்த தக்காளியில் வர சாறு அப்படியே வரணும் தண்ணி. நல்லா பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எப்பயுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மசாலா போடும் போது ஃபயர் இவ்வளோ தான், ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா மசாலா போடும் போது நம்ம பொறுமையாக தான் போடுவோம் இல்லைங்களா, அதனால் அடி பிடிக்கணும். அதனால் அடி பிடிக்காமல் செய்யணும் அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள். கரம் மசாலா ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. டெர்மரிக் பவுடரு நான் ஆல்ரெடி அந்த சிக்கனில் போட்டனால லைட்டாக சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். எவ்வளோதாங்க. டெர்மரிக் பவுடர் போட்டாச்சா. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர். இது வந்து ஸ்பைசி நமக்கு வேணும். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ வந்து ஸ்பைசி வேணும் அப்படின்னா ஸ்பைசி நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இப்போயே கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும். கடைசியாக கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் லைட்டாக மேலே போட்டு கிரேவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா போட்டாச்சு. நல்லா இதை சாத்தே பண்ணி மசாலாவை குக் பண்ண விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு எப்பயும் மசாலா போடக்கூடாது. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே மசாலா நல்லா குக் ஆகிடும். பார்த்தீங்களா எப்படி இந்த மாதிரி. இப்போ
வந்து அதை நம்ம அங்கே வச்சுருக்க ஸ்டாக் வாட்டர் லைட்டாக எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ நல்லா கொஞ்சம் மசாலா குக்காக போட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து மசாலா போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதனால் நம்ம ஃபயர் பழைய மாதிரி மீடியமில் வச்சுக்கலாங்க. மீடியமில் வச்சாச்சுங்களா? அடுத்து நம்ம இங்கே பாயில் பண்ணிக்கிட்ட எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தது இந்த பாருங்க, அப்படியே சிக்கனு எல்லாமே சேர்த்து. நான் ஏன் சிக்கன் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன்னா, கொஞ்சம் ஆள் நிறையானனால நம்ம வந்து அந்தளவுக்கு பண்ணி தான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும், எல்லாருக்குமே சாப்பிட்ணும்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா சிக்கனும் போட்டாச்சு, ஸ்டாக் வாட்டரும் போட்டாச்சு. நல்லா வரும் கிரேவி. பார்க்குறக்கே உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும். வைக்கும் போதே ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து அந்த மாதிரி நான் எப்படி பண்ணேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியாது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கிரேவி டேஸ்ட்டும் மாறும், கன்சிஸ்டன்சியும் மாறும். இப்போ இப்படி இருக்குங்களா, தண்ணி மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனலாக நான் எப்படி மாற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோதாங்க கிரேவி. சரிங்களா? கம்மியாக இவ்வளோவா கிரேவி எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்லாங்க. கொஞ்சமாக இவ்வளோ ஒயிட் ரைஸ்க்கு இவ்வளோண்டு கிரேவி போட்டு அதை நம்ம சாப்பிடும்போது அந்த பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி நல்லா கொதி வருதுங்களா? இப்படி தாங்க இருக்கணும் கிரேவி கன்சிஸ்டன்சி. இதில் வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா அப்படியே போட்டு கல் லைட்டாக போட்டு அரைச்சிருக்கோம். இதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. அதில் பார்த்தீங்களா கலரு. கிரேவி வந்து எப்பயுமே ஒரு கிரேவியாக இருக்கட்டும், ஒரு செமி கிரேவியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எப்பயுமே பாயா மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி, நான், ரொட்டீஸு, புரோட்டாஸு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டாச்சு அரைச்சதை, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கன்சிஸ்டன்சியே வந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு சொல்லியும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன கிரேவி பண்ணலான்னு சொல்லி. அடுத்ததாக நம்ம இங்கே வெட்டி வச்சுருக்க இந்த தேங்காய், இது வந்து டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்குங்க. அப்படியே கிரேவியில் போடும்போது இது எடுத்துக்கலாம். இது அப்படியே லைட்டாக கிரேவி மேலே அப்படியே இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்குவோம். பார்த்தீங்களா? கிரேவி எடுக்கும் போது அப்படியே இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அந்த கிரேவியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு மட்டும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி அப்படியே மேலே அது மாதிரி ஆஹாஹாஹா செம்ம. பார்க்குறக்கே இப்படி இருக்கு பார்த்தீங்களா? நானுக்கு ஒரு புரோட்டாக்கெல்லாம் அப்படியே புரோட்டா மேலே அப்படி ஊற்றி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரைஸை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி வாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம்.
ஓகே, சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். செம்ம டேஸ்ட் வேணும். நீங்களும் வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள்.